அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சிறிய பதிவு. இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த பதிவை முழுசாக நீங்கள் பார்க்குறதுன்னா நீங்கள் முக்குளமுத்து யூடியூப் சேனலுக்கு பாருங்கள், இல்லை ஃபேஸ்புக்கில் பாருங்கள். கொஞ்சம் நிறையா இருக்குது. இதில் 26க்கான பட்ஜெட் தாக்குதல் உயர் திரு நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதில் எண்ணற்றவைகள் இருக்குது. ஒன்றே ஒரு மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். வெளிநாட்டிலிருந்து இந்தியா வருவாங்க, வேலை பணிபுரிஞ்சுவிட்டு இந்தியா தாயகம் திரும்புறவங்க 20 கிராமு தான் நகை கொண்டு வரலாம் ஆண்கள். பெண்கள் 40 கிராம்னு அலோட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆண்களை மட்டும் 20 கிராம்னு சொல்கிறீங்க? நாங்கள் என்ன வெளியே வேறு நாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோமா? எங்களுக்கும் 40 கிராம் அளவு கொடுக்க வேண்டியதானே? இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கிராம் அளவு கொடுக்க வேண்டியதானே? இப்போ நீங்கள் 5 வருஷம் 50 கிராம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவு கொடுக்க வேண்டியதானே? நாங்கள் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஏன் இதுக்கு மட்டும் நீங்கள் எங்களை அளவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எண்ணற்ற வியாபாரிகளுக்கெல்லாம் பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் நல்லா அளவு பண்ணுறீங்களே, ஏன் ஒர்க்கருக்கு இதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நாங்கள் வெளிநாட்டில் வேறு நாட்டில் கொண்டா முதலீடு பண்ணுறோம். சொந்த நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து தானே சம்பாதிச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இல்லை எதுவும் இலீகலாக நாங்கள் பண்ணுறோமா? ஏன் எதுக்கு அளவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ பெண்களுக்கு மட்டும் 40 கிராம் கொடுக்குறீங்களா? இப்போ நாங்கள் வர்றப்ப நாங்கள் அவங்களுக்கு டிக்கெட் போட்டு அழைச்சி செய்ய முடியுமா? அதை நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு தானே வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றோம். அதுலேயும் கொஞ்சம் இது போனால் ஏர்போர்ட்டில் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கு ஏர்போர்ட்டில். ஏன் எந்த அளவோட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பெண்களுக்கு 40 கிராம் கொடுக்குறீங்க, ஆண்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? எங்கே போனாலும் ஆண்களை ஒதுக்கினீங்கன்னா எப்படி இது பண்ண முடியும்? நாளைக்கு ஒரு போர்னு வர்றப்ப நாங்களும் ஆண்கள் நின்று தான் போர் தொடுக்கிற மாதிரி இருக்கும். பெண்கள் மட்டும் போர் தொடுக்க முடியுமா? வெளிநாட்டில் அவங்க கஷ்டப்பட்டு வட்டி வாங்கலாம். நீங்கள் மற்ற இதுக்கு லோன் கொடுக்குற மாதிரி வெளிநாட்டு போகிறவங்களுக்கு ஏதாவது லோன் கொடுத்து பணம் கட்டி அனுப்புகிறீங்க. மத்திய கவர்மெண்ட்டோ மாநில கவர்மெண்ட்டோ எந்த ஒரு சலுகையும் கிடையாது. வெளிநாட்டு போகிறவங்களுக்கு அவங்கவுங்க வட்டி வாசி வாங்கி தான் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கிராம் நீங்கள் அளவு கொடுக்க வேண்டியதானே? அது என்ன 20 கிராம் மட்டும் கொடுக்குறீங்களா? எப்படி அது பண்ண முடியும்? இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தானே கொண்டு வரோம். நாங்கள் வீணாக செலவு பண்ணிட்டு போகிறதாங்க. இப்போ நாங்கள் ஃபேமிலிக்கு தானே கொண்டு வரோம். நாங்கள் கொண்டாந்து வியாபாரம் பண்ண போகிறோமா? அங்கே யாரோ அங்கே செய்கிற தப்புக்கு எங்களையே டைட் பண்ணுறீங்க. எங்களுக்கு 10-20 கிராம் தான் நீங்கள் அளவோடு கொடுக்குறீங்க. 40 கிராம் கொடுங்க, ஒரு 50 கிராம் கொடுங்க. பெண்களுக்கு 40 கிராம் கொடுக்குறப்ப எங்களுக்கு ஒரு 40 கிராம் கொடுக்கணுங்களா? இல்லை வருஷத்துக்கு ஒரு 10 கிராம் கொடுங்க. இப்போ ஒரு ஒர்க்கர் வெளிநாட்டில் 5 வருஷம் இருந்துட்டு வர ஒரு 50 கிராம் உங்களுக்கு நகை கொண்டு வரட்டுமே. ஏன்னா வெளிநாட்டை அவனை போய் முதலீடு பண்ண போகிறான், அவன் ஃபேமிலிக்கு தானே கொண்டு வர போகிறாங்க. அது செய்யலாம்ல. எங்கே போனாலும் நாங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களை சரியான ஒரு உதவியை செய்ய மாட்டேங்கிறீங்க. பல பேர் பணம் கட்டி பல மோசடியில் மாட்டிக்கிறாங்க. வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் சிரமப்படுறாங்க. பல பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க வெளிநாட்டில் உள்ளவங்க. அவங்க எல்லாம் சம்பாதிச்சு பண்ணி வரப்போ ஏர்போர்ட்டில் பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு வாகுவலி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பாடு பண்ணலாம்ல. அதே இதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 75,000 ரூபா பண்ணிடுறீங்க. 75,000 ரூபாய்க்கு ஜாமான் அது கணக்கு வேறு. அது வேறு மாதிரி ஜாமான் இது பண்ணிட்டு வந்துடுவாங்க. நகைக்கு ஒரு அளவோடு கொடுக்கலாம்ல. பெண்களுக்கு 40 கிராம் ஆண்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள். எங்கே போனாலும் ஆண்களையும் பிளாக் பண்ணியில் வைக்கிறீங்க. அதுக்கான ஒரு ஏற்பாடை பண்ணால் நல்லா இருக்குன்னு உயர் திரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.